இன்னைக்கு மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறது எல்லா குடும்பங்களுக்கும் கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மருத்துவ காப்பீட்ட பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட முக்கியமான நோக்கம். மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறது ஏழை, பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் இல்லாம எல்லாருமே எடுத்து வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வரக்கூடிய நோய்கள் இவர் ஏழையா இருக்கத்தால இந்த நோய் இவருக்கு வராது. நான் அவர்கிட்ட போமாட்டேன்னு நோய் சொல்ல போறதில்ல. இவர் நிறைய பணம் வச்சிருக்காரு. அதனால இவர்ட்ட நான் சீக்கிரமா போறேன் அப்படின்னு எந்த நோயும் சொல்ல போறதில்ல. அதனால நோய் அப்படிங்கிறது மனித குலத்துக்கு ஒரு பொதுவான ஒரு விஷயமா மாறிடுச்சு. திடீர் மரணங்கள் நிகழ்கிற பொழுது நேற்று வரை நம்மோடு இருந்த மனிதன் இன்று இல்லை என்கிற ஒரு ஒரு நினைவு வருகிற பொழுது அச்சமாக இருக்கிறது. அது இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திடீர்னு தான் வருது நோய்கள். ஒருவேளை இவங்க அதை பற்றி கண்டுக்காமையே இருக்கிறதாலையா இல்லை ஒரு அலட்சியமான போக்கா அப்படின்றதுலாம் ரெண்டாம் பட்சம். இந்த சமூகத்தில் இன்னைக்கு வரக்கூடிய புது புது வியாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ரொம்ப நாள் ஒரு மருத்துவமனையில் தங்கக்கூடிய மாதிரியான நோய்கள்லாம் வந்துடுது. அப்படிப்பட்ட நோய்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பொருளாதார ரீதியாக நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், வலுவாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த வியாதிகள்லேருந்து மீண்டு வர முடியும். எல்லாருமே அன்னன்னைக்கு கஷ்டப்பட்டு ஒரு நாள் சம்பளமோ மாத சம்பளமோ வாங்கிட்டு இருக்கிற சாதாரண குடும்பங்கள், நடுத்தர குடும்பங்கள் தான் இதில் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாம் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக ஒரு சேவிங்ஸ் வச்சு அதை நம்ம செலவு பண்ணிக்க முடியாது. கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு அதை அடையணுன்றது ரொம்ப சிரமம். அந்த திடீர்னு ஒரு கடன் கேட்கும்போது அது ரொம்ப சிரமமாயிடும். இதெல்லாம் மனசில் வச்சு நீங்கள் எல்லாருமே ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் நிச்சயமாக நம்மளை ஒரு மிகப்பெரிய நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கும். நீங்கள் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்கிட்ட உட்காந்து அந்த கம்பெனி எப்படியாப்பட்ட கம்பெனி, அந்த கம்பெனியில் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தவங்களுக்குலாம் நல்ல கிளைம் கிடச்சிருக்கான்னு பாருங்கள். எந்தெந்த வியாதிகளுக்கு கிளைம் கொடுக்குறாங்க, பாலிசி போட்ட எத்தனை நாள் எல்லா வியாதிகளும் அதுக்குள்ளே கவர் ஆகும். இப்படி நிறைய விஷயங்களை நீங்களும் உங்களுடைய மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த கம்பெனியோட ஏஜென்ட்டை உட்காந்து பேசி ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன வியாதிகள் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். அவர் பக்கம் இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் அவரும் சொல்லணும். இது எல்லாத்துக்கும் மேலே நாம் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம். அல்லது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ நம்ம பணத்தை முன்னாடியே கொடுத்து வைக்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு டெஃபினட்டாக கிளைம் கிடைக்குமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளைம் கிடைக்காம நம்ம பாட்டு கட்டிட்டு நாளைக்கு ஒரு பிரச்சனை சொல்லும்போது கிளைம் கிடைக்கலன்னா அதனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஆகிட்டு இருக்கு. அமெரிக்காவில் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட சிஇஓவை ஒரு கிளைம் கொடுக்கலன்றதுக்காக அவரே கொலை பண்ணிட்டாங்க. அப்படிலாம் அமெரிக்காவில் நடந்துட்டுருக்கு. அதனால் நல்ல ஒரு மருத்துவ காப்பீட்டு நிறுவனத்தை பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம். வாங்கி ஒரு காப்பீட்டு போட்டு வச்சுக்கலாம். ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் நம்ம போயிட்டு கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணுறதை விட வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக நோய் வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊரில் பேக்கரிகள் அதிகமாகிடுச்சு. அந்த பேக்கரிகளில் கொடுக்குற டீயை வாங்கி நம்ம குடித்தோம் அப்படின்னு சொன்னால் அது விஷத்தை குடிக்கிறதுக்கு சமம் தான். பால், டிகாஷன், தனித்தனியாக சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு தான் டீ கொடுப்பாங்க. ஆனால் பேக்கரிகளில் பார்த்தீங்க அப்படின்னா பால், டிகாஷன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சர்க்கரை போட்டு கலக்கி கொதிக்க வச்சுட்டு இருக்காங்க. காலையில் போகிறது சாயந்தரம் வரைக்கும் கொதிச்சுக்கிட்டே இருக்குது. அதுலேருந்து எடுத்து ஊற்றி கொடுக்குறாங்க. அப்போது அதை குடிக்கும்போது நமக்கு என்னென்ன மாதிரியான வியாதிகள் வரும்ன்றதை நீங்கள் உங்கள் பார்வைக்கே விட்டுறாங்க. அதே மாதிரி பேக்கரிகள் அதிகமானது ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு பக்கம் மெடிக்கல் ஷாப் ரொம்ப அதிகமாகிட்டு, மருத்துவமனைகள் அதிகமாகிட்டு, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ், நூடுல் ரைஸஸ், கறிக்கடைகள் அதிகமாகிடுச்சு. நம்மளை சுற்றி இங்கே எதுவுமே இயற்கையாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்மளை சுற்றி எல்லாமே விளம்பரமாக இருக்குது. குடிக்கிற தண்ணியிலிருந்து, போட்டுக்கிற செருப்புலேருந்து, சாப்பிட்ற உணவு எல்லாமே விளம்பரம். விளம்பரத்தின் மூலமாக தான் நம்ம ஒரு பொருள் நல்லதா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம சுற்றி நடந்துட்டு இருக்கு. அப்போது இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் நம்ம உள்வாங்கிக்கிட்டு நமக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை குழந்தைங்க கூட பாருங்க, குர்குரே
கம்பெனி பேரை சொல்கிறேன், கம்பெனி என் மேலே கேஸ் போட்டால் கூட எனக்கு அதை பற்றின கவலை இல்லை. குர்குரேன்னு ஒன்று விற்குது, கிண்டர் ஜாய், அது லொட்டு லொஸ்க்குன்னு குழந்தைகளுடைய உணவு பழக்கமே மாறி போச்சு. 8 வயசு 9 வயசு பொண்ணுங்கள்லாம் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடலாம். பிறக்கிற குழந்தைக்கு சுகர் இருக்கு, கேன்சர் அப்படின்றதுலாம் கேள்விப்படாத விஷயங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு ஒரு தெருவுக்கு 2 கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க. டயாலிசிஸ் பேஷண்ட்லாம் பார்த்தா பயமா இருக்கு. நம்ம திருவண்ணாமலையிலே எனக்கு தெரிஞ்சு இப்போ 4 டயாலிசிஸ் சென்டர். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டயாலிசிஸ் சென்டர் தான் இருந்துச்சு. அது கூட யோசிச்சு தந்தாங்க, சரியா ஆகுமா ஆகாதான். ஆனால் இன்னைக்கு 4 டயாலிசிஸ் சென்டருக்கு 4 சென்டர்லையும் டைம் ஆளுக்கு நிரப்பி வழிகிறாங்க. அப்போ என்ன காரணம்? மாறி வரக்கூடிய உணவு பழக்க வழக்கம், மாறி வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே. அப்போ நமக்கு வியாதிகள் அதிகமாகிட்டே இருக்கு. ஒரு சமூகத்தில் மருத்துவமனைகளும் மெடிக்கல் ஷாப்பும் அதிகமாகிட்டு இருக்குன்னா அந்த சமூகம் வியாதி உள்ள சமூகமும் மாறிட்டு இருக்கு. உடல் அளவுலையும் மனதளவுலையும் இன்னைக்கு ஏகப்பட்ட வியாதிகள் மனிதர்களுக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் இருந்து நம்மளை எப்படி நம்ம காப்பாற்றிட்டு போறோம்? எல்லாரும் லட்ச லட்சமா கோடி கோடியா செலவு பண்ணி நம்மளால கொடுத்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு இல்லை. அரசு மருத்துவமனைக்கு போகணும்னா நம்ம யோசிக்கிறான் மக்கள் இன்னைக்கு. ஏன்னா காலங்காலமா அப்படியே நம்மளை பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்ப இதையெல்லாம் தாண்டி நாம வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட், நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க முதலமைச்சருடைய விரிவான காப்பீடு திட்டம் அந்த கார்டை வாங்கி வச்சுக்கணும். நமக்கு என்ன சக்கரை இல்லை, பிபி இல்லை, நமக்கு தான் எதுவுமே இல்லை, நம்ம நல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒவ்வொரு குடும்பத்திலையும் முதலமைச்சருடைய விரிவான காப்பீட்டு திட்டம் கார்டு கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி பிரதம மந்திரியினுடைய காப்பீட்டு திட்ட கார்டு இருக்கணும். அதே மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க தனியார் காப்பீட்டு திட்டத்திலையும் சேர்ந்து ஏதாவது ஒரு காப்பீட்டு திட்ட கார்டையும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம இந்த வாழ்க்கையை ரொம்ப நம்பிக்கையோடு எதிர்கொள்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு சம்பாரிச்சு கொடுத்துடக்கூடிய ஆளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா கடவுள் புண்ணியத்தில் எதுவும் ஆகக்கூடாது, அது நம்மளுடைய எண்ணம் இல்லை. அப்படி ஒரு வேலை ஏதாவது நடந்துக்கிட்டா அந்த குடும்பத்தை யார் காப்பது என்கிற ஒரு பொறுப்பு இருக்குல்ல. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்முடைய ஆரோக்கியம் தான் முதல் செல்வம். அந்த ஆரோக்கியத்தை நம்ம பேணி காக்கணும் அப்படின்னு சொன்னா நாம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள்ல, இன்னைக்கு வந்து தண்ணி கெட்டு போச்சு, உணவு கெட்டு போச்சு, காற்று கெட்டு போச்சு, மண்ணு கெட்டு போச்சு, எல்லாமே கெட்டு போச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில நாம வந்து நம்முடைய எல்லா சூழ்நிலையும் கருத்தில் கொண்டு நாம நம்முடைய ஆரோக்கியத்தை நாம தான் வந்து சிறப்பாக வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகளோட ஹெல்த் இஷ்யூஸ் நமக்கு சேர்ந்துருச்சுன்னா அது பெரிய சிக்கலை கொண்டு போய் நம்ம வாழ்க்கையில் விட்டுரும். அதனால இந்த அதாவது மெடிக்கல் எமர்ஜென்சியை கையாளுவதற்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கண்டிப்பாக வந்து மருத்துவ காப்பீடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசாங்கம் கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, தனியார் கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மருத்துவ காப்பீட்டை வாங்கி வச்சுக்கோங்க. அது வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையும் நமக்கு கை கொடுக்கும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தலைப்பில் உங்களை சந்தித்து வருகிறேன். நன்றி.